அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தினமும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். ஸோ தினமும் புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு கற்றுக்கணுனாலே பிரச்சனை தான். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ரெகுலரான ஒரு கம்ஃபர்ட் லைஃப்பில் வாழ்கிறோம். ஸோ ரெகுலராக காலையில் எழுந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் ரெகுலரான ரொட்டீன் ஒர்க் பண்ணணும், அந்த டேவை அதே மாதிரியே நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் மாறுது. மேபி வருஷங்கள் கூட கூட வேணால் அந்த அனுபவத்தில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரெவன்யூவோ இல்லை இன்கமோ ரைஸ் பண்ண பார்க்குறோம். முதல்ல நம்ம புதுசாக என்ன கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு தொழில் செய்கிறார். அந்த தொழில் ரீதியான திறமை, டெக்னாலஜி, அந்த செஞ்ச தொழிலில் இதுக்கு ரிலேட்டடான இன்ஸ்பயர்டு பீப்புள் இருப்பாங்க. ஸோ தொழிலில் ஜெயிச்சவங்க இருப்பாங்க. அவங்க எது மூலமாலாம் இதை ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை நம்மளும் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஈஸியாக எவால்வ் ஆக முடியும். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொழிலதிபர் இருந்தார், என்டர்பிரனர். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெய்லி ஒரு விஷயம் அவர் தொழில் ரீதியாக தான் கற்றுப்பார். அப்படி இல்லைன்னா ஒரு புது விஷயத்த ஏதாவது அவர் கற்றுக்கணும். அவர் கற்றுக்கல அப்படின்னா தூக்கமே வராது. இப்படி ஒரு நாளும் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே வரார். கற்றுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் எதை கற்றுக்கணும்னு தெரியல, அந்த டேவும் போய்கிட்டே இருக்கு. ஸோ கடைசி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, டக்குன்னு ஒரு டிக்ஷனரி எடுத்தார். அந்த டிக்ஷனரி எடுத்து ஒரு புதுசாக ஒரு இங்கிலீஷ் வேர்டை கற்றுக்கிட்டார். ஸோ இப்படி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புது விஷயத்த, ஏன்னா நமக்கான நேரங்கள் நமக்கு நிறைய இருக்குது, 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத முதல்ல நம்ம ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி போட்டு நமக்கு ஃபாலோ பண்ண முதல்ல தெரியணும். அப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நமக்கு தேவையான நேரம், தேவையில்லாத நேரம்னு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதில் தேவையில்லாத நேரத்தை எல்லாத்தையும் தேவையான நேரமாக மாற்றினீங்க அப்படின்னா நாம் எல்லாருமே லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப முக்கியமாக போக முடியும். ஏன்னா நேரம் தான் பணம். உங்களுடைய நேரத்தை உங்களுடைய தொழிலுக்காக ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் அதுக்கான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ பொதுவாக லைஃப்பில் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க, 16 மணி நேரம் உழைச்சாங்க அப்படின்னா எல்லாராலையும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போ எல்லாரும் 16 மணி நேரம், உடலால் உழைக்கிறது வேற, அறிவால் உழைக்கிறது வேற, இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸில் எது மூலமாக நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே ப்ராஸ்பெரிட்டி வரணும். அதுக்கு ப்ராஸ்பெரிட்டி வரதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாரும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும். மீண்டும் சந்திப்போம்.